போன வீடியோஸ்ல நீங்க வர்த்தக கண்காட்சியில என்னென்ன பொருட்கள் இருந்துச்சு, உற்பத்தி பொருட்கள் எத்தனை இருந்துச்சு, என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பைக், அதாவது நியூ பைக், புது பைக்குகள் எல்லாமே என்ன விலை போகுது, எவ்வளவு டிஸ்கவுண்ட் நீங்க கொடுக்குறாங்கன்றதான் ஒன்னோட பார்க்க போறோம். வாங்க அதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. வாங்க, இப்ப பைக்குகள் கணக்கா இருக்கு, எக்கச்சக்க பைக்குகள் இருக்கு, கணக்கா டிஸ்கவுண்ட்களும் கொடுக்குறாங்க. கூடுதலா எலக்ட்ரிக் பைக்குகள் இங்க கூடுதலா இருந்துச்சு. அதை விட கணக்கா கார்கள் விலை கூடின, கோடிக்கணக்கா விலை கூடின கார்கள். ஸோ அப்படி கணக்கா இருக்கு. அதெல்லாமே என்ன விலை போகுது, என்ன மாதிரின்றதான் இந்த வீடியோட பார்க்க போறோம். வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். வணக்கம்ண்ணா. டிவிஎஸ் இந்த எலக்ட்ரிக் பைக்கா இல்ல நம்ம பெட்ரோல்? எலக்ட்ரிக்கும் இருக்கு, பெட்ரோலும் இருக்கு. ஓகே. இப்போ இதெல்லாம் பிரைஸ்ல என்ன மாதிரி அதெல்லாம் சொன்னீங்க? இது வந்து 10,99,000. 10,99,000. 1 லட்சம் டிஸ்கவுண்ட் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. 999 வரைக்கும். 999. இது வந்து ஃபுல் சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் ஓடுது. ஓகே. அதுல மற்றது இன்னொரு இருக்கு. இது 9,99,000, 1 லட்சம் டிஸ்கவுண்ட் வரும். 8,99,000. 8,99,000. இது பெட்ரோல் பைக். இது வந்து பெட்ரோல். டிவிஎஸ் சென்ட்ரோ 125 தான் இது. இது வந்து 899, 60,000 டிஸ்கவுண்ட் இருக்கு இதுக்கு. 899. இது வந்து இங்க மட்டும் கொடுக்குறீங்களா இல்ல ஷாப்ல வந்தாலும்? எங்க 899, 60,000 டிஸ்கவுண்ட் வரும். 839 அதோட ஒரு பதவி காசுலாம் சேர்த்தா 853 இதை ஃபுல் கேஷுக்கு செய்யலாம். டவுன் பேமெண்டா இருந்தா இந்த லோ டவுன் பேமெண்ட் நாங்க இருக்கிறதே குறைவான டவுன் பேமெண்ட் செய்யறோம். 2,10,000 கட்டினா ஓகே. மற்றது லீசிங் போடலாம். ஒரு half an hourல லீசிங் எல்லாம் செய்யலாம். இது மற்றது இது வந்து டிவிஎஸ் ரைடர். இது புதுசா வந்தது. இதுவும் 125 தான். இதுல விலை வந்து 769. 769. இதுக்கும் அதே மாதிரி தான். டவுன் பேமெண்ட் குறை 1,78,200 கட்டினீங்கன்னா இது வந்து எங்க ஏசியா டிவிஎஸ் சாவச்சேரியில இருக்கு. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஐட்டம் ஃப்ரீ வரும். ஒரு கெட்டில், டோஸ்ட் லைட், எக் பிளெண்டர், இந்த 3 ஐட்டமே ஃப்ரீயா நாங்க கொடுப்போம். இது எக்ஸல் 100 இருக்கு. இந்த என்ட்ராக் பைக்லயே இந்த பைக்லயே நார்மல் ட்ரம் பிரேக்ல வந்ததும் இருக்கு. அது ரேஷ் கலர்ல இருக்கு. அது வண்டியில ஷோரூம் இந்த 3மே நாங்க கொடுப்போம். இது வந்து எங்கட வந்து சாவச்சேரி கேஎஃப்சி பக்கத்துல இருக்கு. எங்கட கேஎஃப்சிக்கு பக்கத்துல. அங்க வந்தா எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா? ஆஃபர் எல்லாம் வேற எங்கேயுமே இல்லை, எங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. ஜேசிபி என்னென்ன செய்யும்? இதோட பிரைஸ் என்ன மாதிரினா? 1,69,92,000. ஓ, செமையா தான் இருக்கு. இது எங்க உங்களோட ஷாப்? எங்கட ஷோரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூரோ மோட்டர்ஸ். கேரளப்பான கலாம்புல தான் இருக்கு. ஸோ நீங்கள் இங்கேயும் நாங்கள் 3 நாள் இருப்போம். இது முடிஞ்சு டெஸ்ட் ட்ரைவும் கொடுப்போம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். இதில் என்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 cc. டர்போ சிங்கிள் டர்போ காமன் ரேட் என்ஜின் தான் வருது. இது வந்து சைனாடு, ஆஸ்திரேலியா கிடைக்கிற ஸ்டேட். ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈரானில் நிறைய இருக்கு எங்கிட்ட. செமையா இருக்கு. ஓகேண்ணா, தேங்க்ஸ். யூரோ மோட்டார்ஸினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள JAC-T9 முன்னணி நிறுவனங்களின் அந்த ஜீப்பெல்லாம் 1 கோடி 1 கோடிக்கு மேலே வித்தியாசமாக இருந்துச்சு. வடிவாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படி எங்களை பார்த்துன்னு போகும். இந்தியாவில் ஒரு எலக்ட்ரிக் பைக், ஆட்டோ, வா கிச்சு காய்ச்சாங்க. வா 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 டேவிட் பீரிஸ். எலக்ட்ரிக் நினைக்கிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் தான். எலக்ட்ரிக் பைக். வா செம்மையாக இருக்குது இந்த பைக். இந்த பைக் செம்மையாக இருக்கு. எலக்ட்ரிக் பைக் இது செம்மையாக. ஆட்டோ மற்றது வேன்
ஹயஸ் மாதிரி ஹயஸ்னா அது மாதிரி உண்டு எலக்ட்ரிக் கார் சொல்லுங்க இது செம்மையாக இல்லை கார் இதுவும் எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் காருன்னு தான் நினைக்கிறேன் ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது செம்மையாக வணக்கம் அக்கா உங்கள் அந்த கார் என்ன ப்ரைஸ் போகுது எலக்ட்ரிக் தானே இது வந்து டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல் நிறுவனத்திலிருந்து அறிமுகப்படுத்துகிற புது பெட்ரோல் எஸ்யூவி. பெட்ரோல் இது பைக் X55 தான் மாடல் நேம் வரும். வாகனம் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் இன்டர்கூலர் டர்போ பெட்ரோல் என்ஜின் வாகனம் வந்து மைலேஜ் வந்து ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் ஒரு லிட்டருக்கு வேலை செய்யும். 5 பேருக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. இதில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பனோராமிக் சன்ரூஃப் கொண்டு வரும், 19 inches அலுமினி இருக்கு, எலக்ட்ரிக் டெயில் கேட் வரும். மற்றும் இதில் லக்ஸரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வென்டிலேட்டர் சீட்ஸ், அதாவது சீட் கூலர், சீட் ஹீட்டர் மற்றும் மெமரி சீட் ஆப்ஷனோட வரும். லெதர் சீட்ஸ் இருக்கு, 8 ஏர் பேக்ஸ் இருக்கு, 360 கேமரா, இன்ஃபினிட்டி ஆடியோ சிஸ்டம், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோட தான் வரும். ஓகே இந்த ப்ரைஸ் என்னக்கா பிரைஸ் வந்து 1,54,00,000 1,54,00,000 லட்சத்துக்கு மேலே வரும். ஓகே ஓகே ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்றபடி போடும். ஓகே இது வந்து இப்போ புதுசாக இப்போ வந்த மாடல்லாம் இது வந்து நாங்கள் இப்போ 160க்கு மேலே வெஹிக்கல்ஸ் டெலிவர் பண்ணி இருக்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் புக் பண்ணலாம். அட்வான்ஸ் வந்து பே பண்ணிட்டு அடுத்த ஸ்டாக்ல இருந்து வாகனம் புக் பண்ணலாம். இலங்கையில நாங்கள் அசெம்பிள் பண்ணி தான் கொடுப்போம். அசெம்பிள் பண்ணிட்டோம். ஓகே இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா அப்படி கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இங்கே வந்தீங்க என்றால் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களோட ஹாட்லைன் இருக்கு, 114-700-672 அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டா சரி. கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே ஓகே தேங்க்ஸுக்கா. செம்ம லக்ஸுரியாக இருக்குது, செம்மையாக இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரியே இருக்குப்பா. செம்ம செம்ம செம்ம. ஸோ கிட்டத்தட்ட 5 பேர் இருக்கக்கூடிய மாதிரி சீட் கெப்பாசிட்டி இருக்கா. கணக்கா விண்ட் ரூஃபும் இருக்கா, சன்ரூஃப் தான் ஆட்டோமேட்டிக்காக கணக்கா தான். ஓகே இதான் அவங்களோட ஹாட்லைன் நம்பர். இது பெட்ரோல் தான், பெட்ரோல் பைக், பெட்ரோல் கார். நீங்கள் வேணுமெண்டா முதல்ல நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை அசம்பிள் பண்ணி தான் தருவீங்க. ஸோ இது வந்து டிஸ்கவர் 125 பிராண்ட் நியூ. இதோட ப்ரைஸ் வந்து 7,31,950. அதாவது வந்து நீங்கள் லீஸ் போட்டுக்கொள்ளலாம், எசட் லைன் ஃபைனான்ஸ். அதில் வந்து 1,79,600 நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டணும். கட்டினீங்கன்னு சொன்னால் 1 year, 2 year, 3 year, 4 year மட்டும் போடலாம். நார்மலாக வந்து இப்போ 2 years போட்டிங்கன்னு சொன்னால் 28,800 வரும் மாதம். 3 years போட்டிங்கன்னு சொன்னால் 21,400 வரும். ஓகே வந்து இதை வந்து எங்கே இருக்கலாம், டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனி இலிப்பேரி சந்தியில், பலாலி ரோட் இலிப்பேரி சந்தியில் இருக்குது. அங்கே நீங்கள் புக்கிங் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து இதுக்கு வந்து 2 years வாரண்டி இருக்குது, 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. எங்கட எசட் லைன் கம்பெனி வந்து யாழ்ப்பாணம் இலிப்பேரி சந்தியில் KTM ஷோரூமுக்கு மேலே இருக்கு. உடனே வந்தா ஒரு நாள்லயே எடுத்துக்கொள்ளலாம். நீங்க பெட்ரோல் வந்து நார்மலா 60 65 மட்டும் வேலை செய்யும். Note 74-297-1836. Yellow Pulsar 160.
வணக்கம். இது வந்து பிராண்ட் நியூ பல்சர் 160. இந்த விலை வந்து 9,34,950 ரூபா. இது இப்போ புதுசாக தான் நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் தற்சமயம் புக்கிங் வந்து கூட இருக்கிறபடியா நாங்கள் புக்கிங்க்கு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு இப்போ 1 மந்த்துக்கு முதலே புக்கிங் போட்டு காசு கட்டின ஆக்களுக்கு இப்போ பைக்கை வாங்க கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்தத அந்த புக்கிங் எல்லாம் கொடுத்து முடிஞ்ச பிறகு இனி அடுத்த வார புக்கிங் கொடுப்போம். அப்போ நீங்கள் இப்போ இங்கே ஜப்னா ரேட் ஃபேரில் வந்து இங்கே புக்கிங் போட்டு கொண்டாலும் நாங்கள் அந்த புக்கிங்கோட படி உங்களுக்கு பைக்கை வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அட்வான்ஸும் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. புக்கிங்கை மட்டும் போட்டுட்டு பிறகு உங்களுக்கு அந்த புக்கிங் ஓடலாம் பைக் எடுத்துக்கூடிய மாதிரி இருக்கும். அது மொத்த விலை வந்து 9,34,950 ரூபா. ஆனால் நீங்கள் இப்போ எங்கள் அசட் லைன் விடாம நீங்கள் லீஸ் லைன் எடுத்துக்கொள்ளலாம். ரெடி கேஷுக்கும் எடுக்கலாம், லீஸுக்கும் எடுக்கலாம். இப்போ நீங்கள் லீஸுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் வந்து 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் தருவோம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து 2,80,000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் அந்த 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் தானே அதை கழிச்சு விடுவோம். கழிச்சு விட்டா நீங்கள் 2,20,000 ரூபா கட்டி எடுக்கலாம். 2,20,000 ஆரம்பத்தில் காட்டிட்டு அதை விட பதிவு காசு வந்து வரும் உங்களுக்கு. ரொம்ப 11,010 ரூபா வரும். அதை மட்டுமே பே பண்ணிட்டு நீங்க வந்து மாத கட்டண முறையில நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பைக்கை. அதுக்கு முதல் வந்து புக்கிங் வந்து முக்கியம். அதான் புக்கிங் வந்து போட்டா தான் அந்த ஆர்டர்ல நாங்க பைக் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பைக். ஓ எடுத்துலாம். இது வந்து பல்சர் 160 160cc. இது நிறைய ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு. புதுசா டிஜிட்டல் ஏபிஎஸ் டுவெல் சேனல் ஏபிஎஸோட வந்திருக்கு. இப்போ பைக் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் இப்போ 160cc இது வேற வரையில இலங்கையில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. 160cc வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸோட பைக்கு வந்து 2 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டர் மட்டும் வாரண்டி தருவோம். எது முதல் வருதோ இயரா அல்லது கிலோமீட்டரா இது முதல் வருதோ அதை பொறுத்து 2 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டர் எது முதல் வருதோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வாரண்டி வரும். 30,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் அல்லது 2 வருஷம் எது முதல் வருதோ அதுக்கு வாரண்டி தருவோம். மற்றது 2 ஃப்ரீ சர்வீஸ் தருவோம். இப்போதைக்கு நீங்கள் லீஸ்ல எடுக்கல ஹெல்மெட் ஒன்று ஃப்ரீயாக தருவோம். ஹெல்மெட்டும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அசட் லைனோட புக்கிங் தான் முக்கியம். புக்கிங்கை போட்டால் தான் காசு கூட பே பண்ண தேவையில்லை. வந்து நீங்கள் புக்கிங்கை போட்டுக்கொண்டீங்கன்னா அந்த புக்கிங்கோட படி உங்களை பைக் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க லீஸ்ல எடுக்கிறதா இருந்தாலும் ஆரம்பத்துல வந்து 2,20,000 கட்டணும். 2,20,000 கட்டிட்டு உங்களுக்கு டோட்டல் 5 வருஷம் மட்டும் ஃபெசிலிட்டி தராங்க. லீஸ் மாத கட்டணம் செலுத்தக்கூடிய மாதிரி. அப்ப நீங்க முதலாவது 2 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு 36,000 வரும். அதே நீங்கள் 3 வருஷத்துக்கு போட்டா 27,500 வரும். 4 வருஷத்துக்கு போட்டா 23,100 வரும். 5 வருஷத்துக்கு போட்டா 20,000 ரூபாய் படி மாத தவணையை செலுத்தி கொண்டு போகலாம். மாதம் 20,000 ரூபாய் படி 5 வருஷத்துக்கு செலுத்த வேண்டி வரும். நீங்கள் எங்களோட டேவிட் பீர்ஸ் மோட்டார் கம்பெனி இருக்கு. யாழ்ப்பாணம் இலிப்பி அடிச்சந்திலே இருக்கு. யாழ்ப்பாணம் பல்லாளி ரோட் இலிப்பி அடிச்சந்திலே இருக்கு. டேவிட் பீர்ஸ் மோட்டார் கம்பெனியில வந்து புக்கிங்கை போட்டுக்கொண்டா முதல் புக்கிங் போனவங்க அது ஓடர் அடிப்படையில் பைக்கில் உடனே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. உங்களுக்கு வேற வேலையுமா தகவல் இருந்ததுன்னு சொன்னா நான் சொல்ற நம்பருக்கு கோல் எடுத்தீங்கன்னாலும் ஓகே. 9772960920 இந்த நம்பருக்கு கோல் வந்தீங்களா? அதர் பைக்ல வந்து 2 மாடல் இருக்கு. ஒன்று ஹை ரேஞ்ச், மற்றது லோ ரேஞ்ச். ஹை ரேஞ்ச்ல வந்து பேட்டரி தான் வித்தியாசம். பேட்டரியில் என்னன்னா 3.7 கிலோவாட்ஸ் வந்து ஹை ரேஞ்ச், 2.9 கிலோவாட்ஸ் லோ ரேஞ்ச். இந்த ஹை ரேஞ்ச் பைக் இருக்குல்ல, இது வந்து லோ ரேஞ்ச். இது ஹை ரேஞ்ச். இங்கால எழுதிருக்கோம் ஹை ரேஞ்ச் லோ ரேஞ்ச். ஹை ரேஞ்ச் வந்து ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் 4.5 மணி நேரம் ஃபுல்லாக சார்ஜ் வரும். அப்போ 4.5 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் 150 கிலோமீட்டர் வரும். 150 கிலோமீட்டர் ஓட முடியும். 150 கிலோமீட்டர் ஓட முடியும். இதில் வந்து மேப் ஓடலாம். இது வந்து கம்ப்யூட்டர் பிசி மாதிரி தானே, கம்ப்யூட்டர் மாதிரி தானே ஸ்க்ரீன். அதில் வந்து மேப் ஓடலாம். மற்ற ரிவர்ஸ் மோட் இருக்குது. ரிவர்ஸும் இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரிவர்ஸாகவும் போகும். இதில் ரிவர்ஸை போட்டிங்களா. மற்றது லோ ரேஞ்ச் பைக்குன்னு சொன்னாலோ, லோ ரேஞ்ச் ஆத்தர் பைக்கில் லோ ரேஞ்ச் பைக் வந்து 111 கிலோமீட்டர் ஓட முடியும். 111 கிலோமீட்டர் ஓட முடியும். முடியத்தான் 4.5 மணி நேரம் சார்ஜ் போடுவோம். மற்றபடி வட்டிக்கு வந்து 5 வருஷம் போகிறோம். 5 வருஷத்துக்குள்ள வட்டி பழுதாப்பட்டால் நீங்கள் வட்டியை மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் ஓடியும் பார்க்கலாம். ஷோரூம் இருக்குது. ஆரியோளம் சந்தியிலிருந்து திருநெல்வேலி அந்த பக்கமாக போகிற ரோட்டில் வந்து ஷோரூம் இருக்குது. நாங்கள் கான்டாக்ட் நம்பர் தாரோம், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கணக்கான பைக் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜனவரி 31 உள்ளே எடுப்பீங்களான்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரலாம். ஹை ரேஞ்ச் பைக்கில் வந்து ஹை ரேஞ்ச் பைக் 8,90,999,990 ரூபாயிலிருந்து 15,000 டிஸ்கவுண்ட் ஜனவரி 31 முதல் எடுப்பீங்களா இருந்தால். லோ ரேஞ்ச் பைக் வந்து 8,49,990 ரூபாயிலிருந்து 30,000 டிஸ்கவுண்ட் நீங்கள் ஜனவரி 31 முதல் எடுப்பீங்களா இருந்தால்.
எடுத்தீங்கன்னா என்ன பெட்ரோல் லாபம், நிறைய காசை மிச்சம் பிடிக்கலாம். ஏன்னா கரண்ட் காசு அவ்வளவு வேற, அது உங்களுக்கு தெரியும். கரண்ட் காசு கொஞ்சமாக தான் இருக்கும். 5 வருஷத்துக்கு வாரண்டி இருக்கு. 10-15 வருஷம் பாவிக்கும், கூடவும் பாவிக்கும். எவ்வளவு வருஷம் பாவிக்கலாம். ஆனால் 5 வருஷம் வாரண்டி. நீங்கள் பலதப்பட பேட்டரியை கொண்டு மாற்றலாம், பார்ட்ஸ் எல்லாம் இதில் எடுத்து தருவினோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் எடுத்து தான் கடை எங்கள் ஓனரே எடுத்து கொடுக்குறாரு. 5 வருஷம் வாரண்டி இருக்கு. 5 வருஷம் கட்டாயம் பாவிக்கும். எத்தனை வருஷம் பாவிக்கும்? 15-20 வருஷம் பாவிக்கும். நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சார்ஜ் போல பெட்ரோல் லாபம். இப்போ இந்த பைக்கை இந்த சூழலுக்கு வந்து சத்தமும் அவ்வளோ வந்து குறுன்னு கேட்காது, மற்றது வந்து புகையும் அடிக்காது. இதில் நிறைய இது இருக்குது. நீங்கள் உங்களோட கான்டாக்ட் நம்பரை பண்ணுங்க. அடுத்து இங்கே உங்களோட ஸ்கேனர் இருக்குல்ல, இந்த இதில் வார்கோட்டில் வந்து நீங்கள் உங்களை ஸ்கேன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை பதிவு செய்து கொள்ளுங்க. எல்லாரும் பதிவு செய்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து பதிவு செய்து போகும். ஃபோன் நம்பரே இது வந்து எலக்ட்ரிக் பைக் 8 ஓகே. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஒன் சார்ஜுக்கு போகும். 150 கிலோமீட்டர் ஒருக்கா சார்ஜ் பண்ணினா ஓடும். ஹை ரேஞ்ச் பைக். ஓகே. அது வந்து 8,90,990 ரூபா தான். அதுல இருந்து இப்ப நீங்க ஜனவரி 31 எடுப்பீங்களா இருந்தா 15,000 டிஸ்கவுண்ட் தருவோம். 15,000 டிஸ்கவுண்ட் தருவோம். லோ ரேஞ்ச் பைக்ல வந்து லோ ரேஞ்ச் பைக் 8,49,990 ரூபா. நீங்க ஜனவரி 31 முதல்ல எடுப்பீங்கன்னா அதுக்கு 30,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. பெட்ரோல் அடிக்க தேவையில்லை. உண்மையா பார்த்தா கரண்ட் காசு குறைவு. 4.5 மணி நேரம் சார்ஜ் போடுறதுக்குரிய காசு நீங்க பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மிச்சம் பிடிக்கலாம். ஒரு நாளைக்கு பெட்ரோலுக்கு 1,500 மிச்சம் பிடிக்கீங்க. நீங்க எலக்ட்ரிக் பைக் எடுத்தா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பேட்டரி போராண்டி, 5 வருஷத்துக்கு பேட்டரி போராண்டி என்ன எவ்வளவு லாபம். அப்ப பலதாப்பட்டாலும் திருப்பி கொண்டு மாத்திக்கொள்ளலாம், எடுத்தாக்கள்டையே மாத்திக்கொள்ளலாம், இங்கேயே மாத்திக்கொள்ளலாம். ஆரியகுளத்தடியில ஷோரூம் இருக்கு. இங்க பூட்டிட்டு இங்க எடுத்து நாங்கள் கிடைக்கிறேன்னா ஆரியகுளம் ஷோரூம் இருக்கு. கான்டாக்ட் நம்பர் தாரம், எங்கட கான்டாக்ட் நம்பர் தாரம், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த காலத்துல இதை பெற்றுக்கொள்றது உங்களுக்கு லாபம், உங்களுக்கு லாபம். ஏன்னா நான் 2-3 ஸ்கூட்டி எலக்ட்ரிக் பைக்கில் எடுத்திருக்கேன். அதை விட கூடவா இருக்கு, ரேஞ்ச் வந்து கூடவா இருக்கு. 100 கிலோமீட்டர் 115 கிலோமீட்டர் தான் போகும். 15 கிலோமீட்டர் தான் போகும். இது 150 கிலோமீட்டர்ஸ் போகுது. ஸோ பேட்டரி இதில் ஓகேவா இருக்கு. ப்ரைஸும் ரிவர்ஸ் மோட் இருக்கு. நீங்க ரிவர்ஸ் போகலாம். இதுல பைக்குக்கு ரிவர்ஸ் மோட். ஓகே ஓகே. பைக்ல வந்து ரிவர்ஸ் மோட் இருக்கு. மற்றது கோல் கவச்சு கொண்டு வரலாங்க. இப்போ இந்த ரெக்கினிங்களா இருந்தா நீங்க எடுக்கிறதா இருந்தா நாங்க அந்த செட்டிங் எல்லாம் செய்து தருவோம். ரிவர்ஸ் மோட் இருக்கு. கோல் கவச்சு கொண்டு வரலாம். சாயந்தரம் அந்த ஸ்டோர் ரூம் வந்து ஆரியகுளம் சந்தில இருந்து பலாலி போற ரோட்ல இருக்குது. ரோட்ல இருக்கு. ரிவர்ஸ் கீ இருக்குது. மற்றது ஒரு மேடையில ஏறி போகிக்க அதை விட்டு அதை திரும்பி உருண்டு வராம இருக்கிறதுக்கான மட்டும் இதை செட் பண்ணலாம். 5 வருஷத்துக்கு வாரண்டி. இந்தியன் சைக்கிள். இந்தியன் சைக்கிள். இந்தியன் சைக்கிள் பார்ட்ஸும் எடுக்கலாம். பார்ட்ஸும் எடுத்து தருவினம். பேட்டரி கூட எடுத்து தருவினம். 5 வருஷத்துக்கு பேட்டரிக்குள்ள நீங்க பழுதாப்பட்டாலும் அது என்னப்பா பழுதாப்பட்டாலும் வாரண்டி தானே. 5 வருஷத்துக்குள்ள மாத்திக்கொள்ளலாம். நல்ல பைக் எடுக்கலாம். ஓனர் வந்து நிரந்தர ஷோரூம் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு 077 077 31 04 14. திருப்பி சொல்கிறேன். 077 31 04 14 எங்களோட போஸ்ட் நம்பர். நீங்கள் கால் பண்ணலாம். இந்த நேரம் அங்கே போகலாம். விடிய 8லேருந்து பின்னேரம் 6-7 மணி மட்டும் திறந்திருக்கும். அதில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். வந்து ஓடியும் பார்க்கலாம். நீங்கள் ஓடியும் பார்க்கலாம். இதுலேயும் வந்து ஓடி பார்க்க இதில் அனுமதி இருக்குமோ தெரியல. நாங்கள் அங்கே ஓடி பார்க்க அனுமதி கொடுப்போம். ஓடி பார்க்கலாம். ஆனால் உண்மையாக வந்து பெட்ரோல் காசே இன்னைக்கு நிறைய காசு போகும். இந்த மாதிரி பைக்கை வாங்குறது இது லாபம் மற்ற பைக்களை விட இதில் கொஞ்சம் லாபம் கூட. நீங்கள் உங்களோட பேர் லிஸ்ட்டை பதிஞ்சிருக்கோம். உங்களோட பேர் பதிஞ்சிருக்கோம். பாய்ஸ் இந்த பைக் மாதிரி எலக்ட்ரிக் பைக் வந்து செம்மையாக இருக்குது. இது நல்லா இருந்துச்சு. இது 8 லட்சத்தி சொச்சம். அதே மாதிரி ஸ்கூட்டி அதிலும் கிட்டத்தட்ட ஒரே விலை தான். இது இந்தியன் கம்பெனியோட பைக்கு. இது வந்து ஆரியகுளத்தடியிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்காம். கான்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை இந்த பைக்கில் தேவைப்படுது, எலக்ட்ரிக் பைக் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அவங்களோட கான்டாக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒன் சார்ஜ், ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு பைக் தான். ஸோ இவ்வளோ நாள் எடுத்த வீடியோஸில் கொஞ்சம் கூட கிலோமீட்டர் ஓடக்கூடிய பைக்குன்னா இதை நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு, பட் எனக்கு சரியாக தெரியல. ஸோ உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது ஓகேவா, இது இந்தியன் பிராண்ட், இந்தியன் கம்பெனி உண்டு. ஸோ என்ன மாதிரி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.
நல்ல மாம்பிள் கப்பா மாம்பிள் தான் போல இருக்கு. இது கவர்டா, மாபிள் கப் மேலே கவர் போட்டிருக்கு. மாபிள் கப்ஸ் 200 rupees, 200 ரூபா, 250 ரூபா. மக்கள்லாம் 250 ரூபா. போத்தல் ஐட்டங்க எல்லாமே மாபிள் ஐட்டங்க. மாபிள் இந்த ப்ரைஸ் 250, 250 ரூபா, 200 ரூபா அப்படி எல்லா விலையிலையும் இருக்குது. கணக்கா டிசைன்ஸில் இருக்குது. 2-3 வீடியோஸ் வந்துருக்கு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை முதல் வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. கணக்கா பொருட்கள் இருந்துச்சு, கணக்கா உற்பத்தி பொருட்கள் இருந்துச்சு. இது வந்து 24, 25, 26 3 நாட்களும் இங்கே நடக்குது. இது வந்து யாழ்ப்பாணம் முத்தவழி மைதானத்தில் தான் நடக்குது. வளமையா ஜனவரியில் நடக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நடக்குது. இது வந்து 15வது வர்த்தக கண்காட்சி. நீங்கள் ஒருவேளை இன்னும் வரலன்னா கண்டிப்பாக ஒருக்கா வந்து பார்த்துக்கோங்க. பொருட்கள் இருந்துச்சு, கணக்கா உற்பத்திகள் இருந்துச்சு, கணக்கா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. கணக்கா ஃப்ரீயாலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பிஸ்கெட் ஐட்டங்கள், ஜூஸ் ஐட்டங்கள் அப்படின்னு கணக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இதெல்லாம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக இருக்கா வந்து ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா வாங்குங்க. நான் உங்களை இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இதுக்கு முதல் போட்ட வீடியோஸையும் செக் அவுட் பண்ணுங்கள். கணக்கா டிஸ்கவுண்ட்கள் இருக்குது. கணக்கா வித்தியாசமான ஐட்டங்கள், கணக்கா பொருட்கள் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக இருக்கா வந்து வாங்கி பாருங்கள். ஓகே, பாய்.